அறந்தாங்கி அருகே உள்ள பெருநாவலூர் அரசு கலைக் கல்லூரியில் மாடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள பெருநாவலூர் அரசு கலைக் கல்லூரியில் மாடிக்கணினி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் கனிம வளத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசி மெய்யநாதன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் மற்றும் அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் 477 மாணவ மாணவிகளுக்கு மாடிக்கணினி வழங்கப்பட்டது. அப்போது அங்கு கல்லூரியில் மாணவ மாணவிகள் மென்மேலும் வளர்ந்து உயர அவர்களுக்கு அறிவுரை கூறாமல் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருச்செந்தூரில் எதிரொலிக்கும் என்ற வாசகத்துடன் ஆரம்பித்தார். அதனால் அங்கு இருந்த மாணவ மாணவிகளின் முகம் சற்று வாடியது. ஏனென்றால் அந்த கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் 80% பேர் இந்துக்கள் தான். ஏனென்றால் அருகாமையில் உள்ளது கிராமங்கள், விவசாய கிராமங்கள். அரசு விழாவாக நடக்க வேண்டிய விழா அரசியல் கேலி கூத்தாக நடத்தினார் கனிம வளத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருச்செந்தூரிலே எதிரொலிக்கும் கண்ணன் கருணை இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே விளக்கு ஏற்றுவது இந்தியா முழுவதும் இன்றைக்கு பேசுபொருளாக ஆகியிருக்கிறது என்பதற்காக இதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை தவிர வேற ஒன்றுமல்ல. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இனம் தனி, தமிழினம் நமக்கு தனி குணம் உண்டு. அது போர்க்குணமாகவும் இருக்கும், அமைதி குணமாகவும் இருக்கும். யாராவது எதிர்த்து வந்தால் போராடுகின்ற போர்க்குணம் வரும். அதே நேரத்தில் அமைதியை நாடி வருகின்றவர்களை அரவணைத்துக் கொள்ளுகிற குணமாகவும் இருக்கும். அவன்தான் தமிழன். இந்தியாவிலே இருக்கின்ற பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தமிழனுக்கும் உண்டான வேறுபாடு. வந்தாரை வாழ வைக்கும் பூமி என்று சொல்லப்படுகிற இடம் நம் தமிழ் மண். இங்கே வந்தார் யாருமே வீழ்ந்து போனதாக வரலாறு கிடையாது. வாழ வைத்திருக்கின்றோம். அதற்காக வாழ வைக்கிறார்களே என்பதற்காக நம்மை அடிமையாக்க யாரு வந்தால் அடித்து வரட்டும். சொல்லுகிறேன், இந்த தமிழ் பூமி இன்றைக்கு இந்தியாவிலேயே மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு மாநிலம் தமிழ்நாடு. மாணவர்களாகி நீங்கள் அறிந்த ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய அப்துல்லாவும் அதை போல முருகனும் அதை போல ஜோசப்பும் மூவருமே அண்ணன் தம்பிகளாகத்தான் பழகுவீர்கள். உங்கள் வீட்டு திருவிழாவுக்கு அவன் வருவான், அவன் வீட்டு திருவிழாவுக்கு நீங்கள் சொல்வீர்கள். இதுதான் உண்மை. இதுல ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஏன்னா மாணவர்களிடத்திலே தான் இந்த கருத்து பதிய வேண்டும். அதற்காகத்தான் இதை நான் சொல்லுகின்றேன், அழுத்தி சொல்லுகிறேன்.